வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஓப்பன் சுடிதார் தான் பார்க்க போகிறோம். இது நான் அம்பர்லா டாப் தைச்ச மேலே அந்த ஸ்கர்ட்டுக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, மேலே அந்த வேஸ்ட் கிளாத் இருக்கும் பாருங்கள், அது ஒரு பீஸ் இருந்துச்சு. சரி, அந்த செக்குடு கிளாத் வேஸ்ட் பண்ண வேணான்னா அதை வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நெக்கோட அகலம் 4 இன்ச்சுங்க. ஷோல்ட்ரு நான் 2.25 இன்ச் வச்சுருக்கேன். ஒயரை பின் கழுத்து 2 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் 1.5 போதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் நெக்கு தான் முன்னாடி பின்னாடி, போட் நெக் தான் நம்ம வைக்க போகிறோம். இது நம்ம போட் நெக் வைக்கிறது ஷோல்ட்ரு சின்னதாக வரும், நெக்கு நல்லா அகலமாக வரும். அப்போ தான் உங்களுக்கு தலைவலி போடுறதுக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பேக் சைடு அடித்து திருப்பிடலாம். பின்கழுத்து 2 இன்ச்சாவது வைங்க. அப்போ தான் நான் தண்ணியில் போட உங்களுக்கு சுருவும். காட்டன் கிளாத்துனா அப்போ உங்களுக்கு சரியாக வரும். இப்போ கட் பண்ணிக்கலாம். அங்கனா கட் பண்ணி எடுத்து விட்ருங்க. இப்போ திருப்பி அந்த எட்ஜிலே தையல் போடலாங்க. எட்ஜிலே தையல் போடுங்க. இது தனியாக நான் சென்னை சில்க்ஸில் எடுத்து எடுத்தாங்க இந்த மெட்டீரியலு. இது மீட்ரு 195 ரூபா மீட்ரு. நல்லா இருந்துச்சு கிளாத்து. இது லைட்டாக தான் ரெட் கலர் வந்திருக்கு, ரொம்ப டார்க் ரெட்டு கிடையாது. இதுக்கு நல்லா நம்ம டார்க் ரெட்டு போட்டு தைக்க போகிறோம் சூப்பராக. இப்போ தையல் 2 தையல் போட்டுக்கோங்க. அமுக்கு தையல் சேர்த்து 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ முன்னாடி கழுத்து 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 4 இன்ச்சு வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 3.5 இன்ச்சு வச்சேன். கொஞ்சம் ஏற்றி இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் 4 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் 4 இன்ச்சு, அகலமும் 4 இன்ச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த யூவாக தான் இருக்கும். அதுவே நம்ம அம்பர்லா டாப் கட் பண்ணுறது யூவாக தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும். அது மேலே கரை வந்துடும். அந்த நெக்கு நம்ம யூஸ் கட்டிங் போட்டு தானே நம்ம கட் பண்ணுறோம். அந்த இது இப்படி தான் வரும். அந்த இருக்கிற கிளாத்தை நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். அப்படியே வச்சு கழுத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த செக்குடு கிளாத்து போட்டு நம்ம ஓடு தையல் போட்டுடலாம். அதை அந்த நெக்கு சுற்றி ஆம்கோல் சுற்றி கீழே எல்லா பக்கமும் போட்டுடலாம். இந்த சைடில் வர ஆம்கோல் பீஸு, இந்த கழுத்தில் வர வேஸ்ட் பீஸு, இந்த சைடு வர ஆம்கோல் பீஸு எல்லாம் வச்சு நம்ம கைக்கு ஜாயின் பண்ணி கைக்கு பார்டர் கொடுத்துடலாம். ஏன்னா இது நம்ம தூக்கி போடாமல் யூஸ்ஃபுல்லாக நான் ஒரு, ஏன்னா செக்குடு கிளாத்து இப்போ அதிகம் வர்றது கிடையாது. சரி, யூஸ்ஃபுல்லாக நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப நாள் எடுத்து வச்சுருந்தேன் இந்த மெட்டீரியலு. சரி, இப்போ பண்ணலாம், அந்த இதுக்கு மேட்சாக வரவும் நம்ம பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். வேணால் நம்ம செக்குடு டிசைன் வேணால் நம்மளே ரெடி பண்ணலாம். அதுவும் எப்படி பண்ணணுன்றது நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். செக்குடு எப்படி நம்ம அடிக்கணுன்ட்டு. இது மெட்டீரியல்லே வர்றது தான். இப்போ நெக்கு சுற்றி ஒரு தையல் போட்டுட்டு நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கன கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம திருப்பிட்டு அந்த எட்ஜிலே தையல் போடலாம். எட்ஜிலே போடுங்க தையல், தள்ளி போட்டுற வேணாம். போட்டுட்டு நம்ம அடுத்து பைப்பிங் பண்ணலாம். நம்ம இது கீழே அந்த யூ ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கட் பண்ணவே கிடையாது. ஆனால் அது கரெக்டாக இருக்குது. அது ஏன்னா நம்ம மடித்து போட்டு தானே கட் பண்ணுறோம். அப்போ அந்த யூ ஷேப் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் அது இன்னும் ரெட் கலர் நம்ம பைப்பிங்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த கிளாத் கிராஸ் பீஸ் வெட்டி 3ஆக மடித்து ஓடு தையல் போட்டிருக்கேன் இந்த கிளாத்து. இப்போ அந்த பிசுரெல்லாம் மறைச்சி அது மேலேயே நம்ம வச்சு தையல் போட்டோம்லாம். இப்படி தையல் போடுறது உங்களுக்கு பிசுறு சுத்தமாக தெரியாது, ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். ஏன்னா நம்ம இதுக்கு ஃப்ளிட்ஸ்லாம் வைக்க தேவையில்ல, நமக்கு கிராஸ் பீஸுன்றதுனால. இது ஒரு இடத்துல தையல் தள்ளி வந்துருச்சு. அதை லைட்டாக பிரித்து எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் தைச்சிடலாம். 2வது தையல் போடுறப்ப கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. அதை நம்ம மறுபடியும் தைச்சிடலாம். கரெக்டாக வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். இந்த ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக தையல் விலகிடுச்சு. அதனால நம்ம பிரிச்சுட்டு சரி பண்ணிடலாம்.
தையல் போட்டுட்டு இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பிளாக் கலர் ஓடு தையல் இருக்கு பாருங்கள், அந்த இதெல்லாம் பிரித்து விட்டுடலாம். அந்த இடத்துல வந்து அகலம் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நம்ம பிரித்து விட்டுட்டு அதை சரி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மடித்து தைக்கிறதுமே வந்து அகலம் வந்து கரெக்டான அளவில் இருக்கணும். ஒரு இடத்துல கூட குறையாக இருக்கக்கூடாது. ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். கீழே எட்ஜிலே தையல் போடுங்க. இப்போ வந்து நம்ம மேலே வந்து நான் ரெட் கலர் கொடுக்கலான்னு அடித்தேன். ஆனால் வந்து ரெட் கலர் நல்லா இருக்காதுல்ல, நான் மறந்துட்டு அடிச்சுட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு பிளாக் கலர் கொடுத்தேன். ஏன்னா வந்து அதை நான் மாற்றி, அதாவது வந்து தவறாக வீடியோ அதை எடுத்துகிட்டு ரெட் கலர் வச்சு தைச்சது. இப்போ அதே மாதிரி தான் நம்ம பிளாக் கலர் வச்சு தைச்சிருங்க. நம்ம ரெட் கலர் பீஸ் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் பிளாக் கலர் நான் வச்சு தைச்சிருக்கேன். மறுபடியும் பைப்பிங் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நம்ம அவசரமாக தைக்கிறப்ப வந்து மறதின்றது வந்து நான் சகஜம்தான். நான் மறந்துட்டு ரெட் கலர் வச்சுட்டேன். இப்போ வந்து பைப்பிங் பண்ணிடலாம். இது வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸோட கிளாத்து தான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் கொடுக்கல. கொடுத்துட்டு அதுக்கு அமுக்கு தையல் போட்டுருங்க. இந்த இதில் கார்னர் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ரெண்டாவது தையல் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம அமுக்கு தையல் போட்டுருங்களா. இந்த ஷோல்டருக்கு வந்து தையல் போட்டுடலாம். ஷோல்டர் தைச்சிட்டு நம்ம பாசி எல்லாத்துக்கும் வச்சிடலாம். அதுக்கப்புறமா சைடு எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கை வந்து நான் தான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த ஆம்கோலில் இருந்தால் சைடு பீஸு, அந்த கழுத்தில் வந்த சைடு பீஸு எல்லாம் ஜாயின் பண்ணி இப்போ கைக்கு நம்ம பார்டர் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து அந்த ஒரு பீஸு தான் மிச்சம் இருந்துச்சு எனக்கு. அப்போ வந்து தெரியாது, கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன், சரி அதுக்காக தேவைப்படும் அப்படின்ட்டு. அதனால அது ஒரு பீஸ் மட்டும் இருக்கனால நம்ம அந்த கைக்கும் அதே மாதிரி கொடுத்தா தானே நல்லாயிருக்குன்ட்டு நம்ம அந்த சைடு ஆம்கோல் வருது, அந்த கழுத்தில் இருக்கிற பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி இப்போ ரெண்டு கைக்கும் நம்ம பார்டர் கொடுத்துட்டோம். அதுவும் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ வந்து லைனிங் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து கீழே வந்து அந்த கொஞ்சம் விட்டுட்டு பார்டர் கொடுத்துட்டு அதுக்கு பாசி கொடுத்துடலாம். இப்போ நம்ம கழுத்துக்கு வைக்கிற பாருங்க, பைப்பிங் ஒட்டி பாசி. இது வந்து ஒரு பக்கம் வந்து தட்டையாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக பாசி மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாசி வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு விட்டு தள்ளி தள்ளி நான் பண்ணுறேன். இது ஏன் நீங்கள் கழுத்தில் வந்து பெரிய பாசி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்களா, அந்த கீழே வந்து இந்த செக்குடு டிசைனே தெரியாது நமக்கு. அதுக்காக நம்ம அதுக்கு எல்லாத்துக்கும் ஒயிட் கலர் சின்ன பாசி வைக்க போகிறோம். அதனால் மேலே ஒரு லைன் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாசி வச்சோன்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து நல்லா கிராண்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக மேலே ஒரு லைன் நான் வந்து இந்த பாசி கொடுக்குறேன். கரெக்டாக அந்த பைப்பிங் ஒட்டியே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த செக்குடு இந்த கார்னருக்கு சென்டரில் வச்சாலும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த கார்னருக்கு ஒன்று வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கார்னருக்கு ஒரு பாசி வச்சிடலாம். இதுக்கு வந்து நூலெல்லாம் ஒன்றுக்கும் தனித்தனியாக கட் பண்ண தேவையில்லை. எல்லாத்துக்கும் நம்ம வந்து அப்படியே அடுத்தடுத்து நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். ஆம்கோலுக்கு பைப்பிங் பண்ணியிருக்கேன் நான். பைப்பிங் எல்லா வீடியோலுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆம்கோல் பைப்பிங் வச்சுட்டு கை ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ பாசி ஃபுல்லாக வச்சாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ சைடெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல் ஒர்க்கும் முடிச்சுட்டேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. பிளாக் அண்டு ரெட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு ஒயிட் கலர் ஃபேண்ட்டு போட்டாலும் போட்டுக்கலாம், ரெட் கலர் ஃபேண்ட்டு போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை பிளாக் இந்த மாதிரி போட்டாலும் போட்டுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.